ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா அது விளையாட்டு வீரருக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் சிஎம் டிராஃபி, அதாவது தமிழக முதலமைச்சர் விளையாட்டு கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த விளையாட்டு போட்டியில் எத்தனை வகையான விளையாட்டுகள் இருக்குது, அதில் யார் யார் விளையாடலாம், யாரும் விளையாட முடியாது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஸ்கூல் படிக்கிற பசங்க, இன்னொன்று காலேஜ் படிக்கிற பசங்க, மற்றவங்க பொதுப்பிரிவினர், இன்னொருத்தவங்க ஊனமுற்றோர், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியாக பிரித்து வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குழு விளையாட்டு, தனிநபர் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி நிறையா விளையாட்டுகள் இருக்குது. குழு விளையாட்டு அப்படிங்கிறது கபடி, வாலிபால், ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாட்டும், தனிநபர் விளையாட்டு அப்படிங்கிறது லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரியான விளையாட்டுகளும் நிறையா இருக்குது. இந்த விளையாட்டுகள் எல்லாமே செப்டம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆக இருக்குது. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 முடியுது. நீங்கள் ஒரு ஸ்கூல் சார்பாக விளையாடுறதா இருந்தால் ஒரு குழு விளையாட்டில் நீங்கள் ஒரு 15 பேர் விளையாடுறீங்க அப்படின்னா 15 பேரும் ஒரே ஸ்கூலை சேர்ந்தவங்களா அதே ஸ்கூல் நேமில் மட்டும்தான் விளையாட முடியும். வெவ்வேறு ஸ்கூலில் உள்ளவங்க ஒரே ஸ்கூல் நேமுக்கு விளையாட முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் ஒரு தனிநபர் விளையாட்டில் பங்கு பெற போறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் உள்ள போனஃபிட் சர்டிஃபிகேட், அப்புறம் அதோட ஐடி கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அது ரெண்டையும் கொடுத்தா தான் நீங்கள் அந்த விளையாட்டு போட்டிக்கு எலிஜிபிளாகவே இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கல, கல்லூரியில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கல்லூரி சார்ந்த விளையாட்டுக்கு விளையாடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் கொடுக்கக்கூடிய போனஃபிட் சர்டிஃபிகேட், உங்கள் காலேஜோட ஐடி கார்டும் கம்பல்சரி வேணும். அப்படி கொடுத்தா தான் உங்களை அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கான எலிஜிபிலிட்டியாக அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் கல்லூரி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கீங்க, அப்போ இந்த போட்டியில் கலந்துக்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா பொது பிரிவினர் விளையாட்டில் எந்தெந்த விளையாட்டுகள் இருக்கோ அந்தந்த விளையாட்டுகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருக்கலாம். அதுக்கு எந்த விதமான சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நேரடியாக விளையாட்டு அரங்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் நேரடியாக நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய விளையாட்டுக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். இதில் முக்கிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ நீங்கள் அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் விளையாட முடியும். வேறொரு மாவட்டத்தில் விளையாடுறதுக்கு அனுமதி கிடையாது. இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் அடுத்து மாநில அளவில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறுவாங்க. இதுக்கு பதிவு செய்ய வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தமிழ்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நான் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா விளையாடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான விளையாட்டு சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.